நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஈரோடு அம்மன் மெஸ் தேக்கால இருக்கு. நான் வெஜிடேரியன்றதுனால யூசுவலா தேக்கா போனோம்னா அங்க இருக்கிற வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான் என் ஃபேமிலியை கூட்டிட்டு போவேன். இல்லைன்னா அஞ்சப்பர் போவோம். இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இங்கே அவங்க கலீக்ஸோட அடிக்கடி போவாங்களாம். என்ன வந்து நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருந்தார், நீ கண்டிப்பாக இங்கே வரணும், வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இவரோட பில்டப் ஓவராக இருக்கே, அப்படி என்ன தான் இருக்குது, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனப்போ தான் தெரிஞ்சுது வீக் டேலேயே வெயிட்டிங் டைம் 1/2 hour. ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வீக் டேஸில் அவ்வளோ பேர் நின்று இருந்ததை பார்த்து அப்போ வீக்கெண்ட்னா இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னாங்க லஞ்ச் டைம் 11:45 to 3:30 ஆஃப்டர்நூன் டைமில். ஆனால் 11:45க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆள் எல்லாம் ரெடியாக வந்து நின்றுடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ப்ரமோஷனல் வீடியோ எல்லாம் இல்லைங்க, நாங்கள் போன எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கிது. நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வெஜ் மீல்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அத்தன்டிக்காக இருந்தது. நல்லா வாழை இலையில் கேட்டு கேட்டு பரிமாறினாங்க. கூட்டு, பொரியல், சாதம் வச்சோடனே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பருப்பொடி, அது நெய் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பருப்பொடிக்கும் நெய்யிக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெஜ் மீல்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. சைட் டிஷ் எல்லாம் தான் நீங்கள் நான்வெஜ்ஜில் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம். மாங்காய் பச்சடி ஒன்று வச்சுருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஹைலைட்டாக வந்து தயிர் சாதத்துக்கு குல்கோந்தோடு பரிமாறுறாங்க. அந்த ரோஜா இதழ் தேனில் ஊற வச்சு அதை வந்து தயிர் சாதத்துக்கு காம்பினேஷனாக தொட்டுட்டு சாப்பிட சொன்னாங்க. இந்த காம்பினேஷன் நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி, ப்ரான் ஃப்ரை, அப்புறம் ஜப்பான் சிக்கன் அங்கே ரொம்ப ஃபேமஸாக அது ஒன்று வாங்கியிருந்தாங்க. அந்த டேஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு சிக்கன் வந்து சாஃப்டாக வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. இந்த டேஸ்ட் இங்கே மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நமக்கு சர்வ் பண்ணது இவங்க தான். கேட்டு சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சாப்பிட உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சர்வீஸும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுபா விலாக்ஸ் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.